வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆராதனைகளை நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பேர் அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய இரக்கத்துக்காக, கிருபைக்காக, உடைய தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் உடைய வல்லமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடப்படுகிற பாடல்கள், துதி, ஆராதனை நீர் பிரியப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பாடுகிறவர்களுக்கும், இசைக்கிறவர்களை வாசிக்கிறவர்களுக்கும் உடைய அபிஷேகத்தை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கனமும், துதியும், மகிமையும், மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் இயேசுவை, தூயாதி தூயவரை இந்த காலை வேளையிலே நாம் துதிக்கும்படியாக சபையாக ஒன்று கூடியிருக்கிறோம். நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வழி நடத்தி வருகிற தேவன் அவர். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். நாம் அவரையே நம்பி ஜீவிக்கும் பொழுது அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அக்கினியை போன்ற சோதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை நெருக்கினாலும், நாம் அவரை நம்பி ஜீவிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றின் மீதும் ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். அவரே நம்முடைய புகலிடமாக இருக்கிறார். அவரே நம்முடைய தஞ்சம், நம்முடைய கோட்டை, நம்முடைய அரணாக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த நல்ல தேவனை நாம் துதித்து ஆராதிப்போம். ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈட்டதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர்
அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீர்த்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக போங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார் போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியா உள்ளமே மிக போகிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணி முடியாத நன்மைகளை நம் தேவன் நமக்கு செய்திருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா அவைகளை நாம் எப்பொழுதுமே மறக்கவே கூடாது அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் அவர் மாறாதவராய் இருக்கிறார் அவருடைய சுபாவம் ஒருபொழுதும் மாறவே மாறாது மனிதர்கள் மாறி போகலாம் ஆனால் நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் ஆமென் ஆகவே நாம் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும் அவர் நமக்கு செய்த நன்மைக்கு ஈடாக நம்மால் என்ன செலுத்த முடியும் ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நன்றி தான் சொல்ல முடியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் மூச்சு விடுவதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும்
இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பதற்கு அவர்தான் காரணம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை மாத்திரமே. அவர் நமக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிற்காக நன்றி செலுத்த வேண்டும். இதுவரை நம்மை ஒரு குறையும் இன்றி நடத்திய நம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற நம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். சொல்லுவோமா? நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒன்றையும் நான் மறந்திட முடியாது. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 ஓ நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்மைக்கு ஈடா நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். உம் நன்மைக்கு ஈடா நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 நன்றி. ஏராளம் ஏராளமே
அதிசயமானதே, அதிசயமானதே, ஆச்சரியமானதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் பிரியங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, அதிசயமானதே, ஆச்சரியமானதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாசியில் உள்ள சுவாசத்திற்காய் நன்றி, நீ தந்த குடும்பத்திற்காய் நன்றி, நான் பெற்றுக் கொண்ட ரட்சிப்பிற்காய் நன்றி, முன்குறித்து அழைத்தீரே நன்றி, இதுவரை என்னை நடத்தினீரே நன்றி, என்னோடு என்றும் இருப்பீரே நன்றி. ஆமென். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த சுவாசத்திற்காய் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காய், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிற்காய், நம் தேவன் இதுவரை நம்மை நடத்தியதற்காய் நம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போம். கல்வாரியின் அன்பை இந்த காலை வேளையிலே நாம் எண்ணி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் பாதத்தில் நாம் சேரும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவர் இல்லாமல் இந்த உலகத்திலே நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் நாம் அவரிடம் ஒப்படைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய சுயம் சாம்பலாய் மாறிட ஆவியானவர் உதவி செய்யும்படியாக, நாம் ஜெயம் பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தும். சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியே கண்பீனையே கண்டு வினை தோழி வந்தே. கல்வாரியே
இரத்தத்தாலே கழுவிய இருதயத்தை கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கழுவிய இருதயத்தை ஏதும் நான் செய்தேனே செத்தேனே வாழ்வாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி நீரன்றி ஏதோ நான் செய்தேனே செத்தேனே வருவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் உம் திரு இரத்தத்தாலே இருதயத்தை கழுவும் உம் திரு இரத்தத்தாலே இருதயத்தை ஆவியோடாத்மா சரீர அன்பரே உமக்கென்றும் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆவியோடாத்மா சரீர அன்பரே உமக்கென்றும் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு இரத்தத்தாலே இருதயத்தை கழுவும் உம் திரு இரத்தத்தாலே இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் சுத்தாவியே ஆனந்து ஜெயம் பெற்று மாபீசம் சாக தேவாருள் செய்வே ஜெயம் பெற்று மாபீசம் சாக தேவாருள் செய்வே கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கழுவிய இருதயத்தை கழுவும் உம் திரு இரத்தத்தாலே
கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோழி வந்தே கழுவும் திருரத்தாலே இருதயத்தை கழுவும் திருரத்தாலே இருதயத்தை. Amen. Hallelujah. எண்ணிலடங்கா நன்மைகள் செய்த நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாய் இருக்க வேண்டும். வருகிற காலம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை வழிநடத்தும்படியாக இந்த நாளிலும் கூட நம்மை ஆசீர்வதித்து அவர் காக்கும்படியாக நன்றி சொல்லி இந்த பாடலை நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே எனக்காய் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன்
செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உன் தந்தைய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உன் தந்தைய பிரசன்னத்தினால். முற்று முடியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்று முடியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கரங்களை உயர்த்தி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காய் செய்த நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவர்களாய் இருக்க வேண்டுமே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எண்ணிலடங்கா நன்மைகளை ஆண்டவரே இந்நாள் வரை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து வந்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்களுக்கு தேவை என்ன என்பதை நீர் அறிந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளாய் இருந்த எங்களை அப்பா நீர் தூக்கி எடுத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி நீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய கல்வாரி அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்காய் நீர் சிலுவையிலே தொங்கினீரே, ஆணிகளால் கடாவப்பட்டீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை எல்லாவற்றையும் உம்மீது ஏற்றுக்கொண்டீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக உம்முடைய ஜீவனே கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை உம்மீது வந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நீர் எங்களை குணமாக்கினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அந்த காலை வேளைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா அந்த காலை வேளையிலே ஆராதனை முழுவதும்
பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டவர்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் வேளையிலே வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீ தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிறவர்களுக்கு அவர் பேசுகிற வார்த்தை ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தைகளாய், ஔஷதமான வார்த்தைகளாய், விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவரை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கனம் மகிமை மேன்மை ஆவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்பொழுது நாம் காணிக்க மட்டும் தசம்பாங்கனாலே கர்த்தரை மேம்படுத்துகிற ஒரு நேரம். காணிக்க தசம்பாங்கள் கரங்கள் எடுத்துக்கொள்வோம். அது கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற நாள் கொடுக்கிறேன். ஆமே. பிரியமானவர்களே, நாம் இந்த காலை வேளையிலே ஒரு சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்க போகணும். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இருபத்தி 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கொஞ்சம் சவுண்ட் கம்மி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் போதும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பிரியமானவர்களே, இந்த நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிரியமானவர்களே, இந்த 23ஆம் சங்கீதம் கர்த்தர் எப்படி நமக்கு ஒரு மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதை அவர் அங்க சொல்லுகிறார். அவர் வேற எப்படியாவது சொல்லியிருக்கலாம், நான் வந்து உங்களுக்கு ஒரு மெய்க்காப்பலனா இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு வேற ஏதாவது ஒண்ணு இருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அப்படிலாம் சொல்லாம, நான் உங்களுடைய மேய்ப்பராய், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது இங்க சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அது நல்ல கலங்கச்சு. இன்னைக்கு நம்ம ஆடா மேய்ச்சுன்னு இருக்கோம் கிடையாது. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவன் ஒரு மேய்ப்பனா இருந்தான். அவன் தன்னுடைய ஆடுகளுக்காக என்னவெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு செய்யற மாதிரி அவன் விசுவாசிச்சான், நினைச்சு பார்த்தான். 100ஆம் சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இந்த ஆடு வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. என்னன்னா, எப்ப பார்த்தாலும் அதுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். அதுவா ஒரு வழியை கண்டுபிடிச்சு போவாது. அது என்ன பண்ணணும்னா, யாராவது ஒருத்தர் வந்து லீட் பண்ணணும், அதை வந்து வழி நடத்தணும், அதை தலைமையேற்று வழி நடத்தணும், வழி காட்டணும். அப்பதான் ஆடு அந்த பக்கம் போவோம். ஒரு ஆடு எங்க போதும் அது அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாடி அந்த ஆடுகள்லாம் போயிட்டே இருக்கும். நான் நிறைய அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறேன். கிராமங்கள்ல பார்க்கும்பொழுது, வண்டியில கிராமம் வழியா போகும்பொழுது ஒரு ஆடு எப்படி போதும் அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்க. அந்த ஆடு எங்க வழி தவறு போச்சுன்னு திருப்பி அந்த ஆடுக்கும் வந்து பின்னாடி போற ஆடு கரெக்டான வழியில போவாது, அதுவும் வந்து பின்னாடியே போகும். ஆகவே இந்த ஆட்டுக்கு வந்து ஒரு மேய்ப்பன் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மேய்ப்பன் தான் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இந்த மேய்ப்பன் தான் இந்த தண்ணி கொண்டு போய் காண்பிக்கணும், சாப்பாடு எங்க கிடைக்கும்னு ஆட்டுக்கு தெரியாது. மேய்ப்பன் அந்த ஆட்டை கூட்டிட்டு போகணும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தாவீது எண்ணி பார்க்கிறான்.
நான் கூட ஒரு ஆடு மாதிரி தான். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் மாதிரி இருக்கிறான். The Lord is my shepherd. அவன் சொல்லும் பொழுதே பாத்தீங்கன்னா ஒரு உரிமை தெரியுது அவனுக்கு. The Lord is a shepherdன்னு சொல்ல, The Lord is my shepherd. He is my shepherd. He take care of me. He provides for me. He protects me. He leads me. He guides me. எல்லாமே அவர் பண்றாருன்னு சொல்றோம் பாருங்க. இன்னைக்கு நாம கூட அப்படிதான். அவர் நமக்கு எல்லாமே பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மள ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். தாவீது எவ்வளோ நேசிச்சான் தெரியுங்களா ஆடுகளை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு முறை ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை கவி பிடித்து கொண்டு போயிடுச்சான். இவன் விட வேண்டித்தானே, அதை பின்தொடர்ந்து போய் அதை பிடித்து அதனுடைய தாடியை கிழித்து அதை போட்டு அதனுடைய வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை தப்பு வித்தாங்க. என்ன மாதிரி ஒரு பாதுகாப்பு பாருங்க அந்த ஆட்டுக்கு. ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கும்பொழுது நம்மளை யாருமே வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போயிட முடியாது. யாரும் நம்மளை பறித்து கொள்ளவே முடியாது. இதை பற்றி யோவான் 10ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, பிதா எனக்கு கொடுக்கிறவர்களெல்லாம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது, ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. தாவீது கிட்ட இருந்தே ஒரு ஆட்டை பறிக்க முடியா, கர்த்தர்கிட்ட இருந்து நம்மளை பறிக்க முடியுமா? முடியாது. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்குறாரு பாருங்க. அப்ப இந்த வசனத்துல நம்ம இங்க வாசிக்கிறோம், The Lord is my shepherd, I shall not be in want. எனக்கு ஒரு குறையும் இருக்காது அப்படிங்க. ஒவ்வொரு நாளும் நாம அப்படி நினைக்கிறேங்க. நம்ம பாருங்க, எப்ப பார்த்தாலும் நமக்கு இருக்கிற குறைகளையே சொல்லி சொல்லி பழகிட்டோம். நம்ம அப்படி வாழ பழகிட்டோம். எப்ப பார்த்தாலும் நமக்கு எது இல்லையோ அதையே சொல்லி பழகணும். எனக்கு மேக்ஸ் வராது, இங்கிலீஷ் வராது, சயின்ஸ் வராது, எனக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது, சிலர் ஸ்கூல் போறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எது கஷ்டமா இருக்குது அதையே சொல்லி சொல்லி பழகிட்டோம். வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேலைக்கு போனா அங்க வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. கூட வேலைக்கு வேலை வந்து நம்ம ஒண்டியா செய்ய முடியாது பாருங்க. சில வேலைகளை டீம் ஒர்க்கா தான் பண்ண முடியும். ஒன்றா சேர்ந்து மற்றவர்களோட இணங்கி தான் செய்ய முடியும். எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான், இன்னொருத்தன் ஒரு மாதிரி இருப்பான். நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கவன, நல்ல வேலை செய்யறவனை பத்தியே போய் இல்லாத பொல்லாதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. மேலிடத்துல இருக்கிறவங்க கூட என்ன ஏதுனே விசாரிக்காம நம்மள கூப்பிட்டு திட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க? நான் அனுபவிச்சுக்கிறதெல்லாம். எக்கச்சக்கமான வேலைகளை செஞ்சுட்டு நம்மளை பத்தியே வந்து போய் என்ன பண்ணுவாங்க, போட்டு கொடுப்பாங்க. அவன் வேலையே செய்யறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாதுங்க. ஆனா பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் லேஸ்ல விட மாட்டார் நம்மள. நமக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கிறார், வழிகாட்டுகிறவரா இருக்கிறார். 32ஆம் சங்கீதத்துல அவர் சொல்ற, என் கண்ணை உன் மேல வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். பல நேரங்கள்ல நமக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. பல சூழ்நிலைகள் வாழ்க்கையில, பல சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்றதுன்னு, நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து விடுகிறது. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலன்னா இதை சொல்லணும், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர் என்ன பாதுகாக்கிறார், அவர் என்ன கைட் பண்றார், அவர் என்ன வழி நடத்துகிறார், நான் எந்த பாதையில போனோம்னு அவருக்கு நல்லா தெரியும், ஒரு நாளும் அவர் என்ன கைவிடவே மாட்டாரு, என் மேல கண்ணை வச்சு அவர் ஆலோசனை சொல்றாரு, நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். இந்த சூழ்நிலையில ஒருவேளை என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தெரியும், அவர் என்ன வழி நடத்துவார். கண்டிப்பா இந்த எக்ஸாம் நல்லா எழுத வைப்பாரு, இந்த வேலையை நல்லா செய்ய வைப்பாரு, இந்த வேலையில சிறந்து விளங்குவேன் நான். ஒருவேளை என் கூட இருக்கிறவங்கலாம் ஒருவேளை ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணலாம், ஆனா அவர் என்னோட கூட இருக்கிறதுனால இதெல்லாம் சமாளிப்பேன், ஜெயிப்பேன், சுலபமா ஜெயித்து வருவேன் எல்லாத்தையும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அதை சொல்லணும், வாய் திறந்து நம்ம சொல்லணும். இந்த வாழ்க்கை பிரச்சனை எளிதா நான் ஜெயிப்பேன், இந்த பொருளாதார பிரச்சனை எளிதா ஜெயிப்பேன்னு சொல்லணும். ஏன்னா ஆட்டுக்கு ஒண்ணும் தெரியாதுதான், மேய்ப்பனுக்கு தான் தெரியும். மேய்ப்பன் நடத்துற வழியில போனாவே போதும், எந்த பிரச்சனையும் கிடையாது. யோவான் 10ஆம் அதிகாரத்துல மேய்ப்பனை பத்தி சொல்லும் பொழுது, கூலியாள் ஓனை வருகிறதை கண்டு ஓடிய போயிடுறான், ஆடுகளை விட்டுட்டு ஓடி போயிடுறான். கூலி ஆள்னா யாருன்னா மேய்க்கிறதுக்கு கூலிக்கு ஆளை வைக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆபத்து இருந்துச்சுன்னா அவன் தப்பிச்சா போதும், உயிர் பிழைச்சா போதும்னு ஓடிடுறான். ஆனா மேய்ப்பன் உயிரியே கொடுக்க துணிவான். நான் சொல்றேன், நம்ம ஆடு, நம்முடைய மேய்ப்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில. எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்க. நான் சொல்றேன், அவர் உங்களோட மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னாவே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் கண்டிப்பா.
நீங்க போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை மத்தியில அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில அவர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். மேய்ப்பன் பாருங்க, எல்லா நேரத்திலையும் மேய்ச்சிட்டே இருக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல அந்த ஆடுகளை தூக்கி தன்னுடைய தோளின் மேல போட்டுக்கொண்டு நடந்து வருவான். ஏன்னா அந்த ஆட்டுக்கு அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ரொம்ப அவசியமா இருக்கு. நான் கூட சின்ன வயசுல நான் படிச்சுட்டு இருக்கும்போது, இப்ப எனக்கு சின்ன வயசு தான், என்ன சின்ன வயசுல இருக்கும்போது நான் பெரிய வயசு நினைச்சுக்காதீங்க. அஹ், சின்ன வயசுல நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னு வச்சுங்க. ஜுரம் வந்துன்னா எனக்கு என்ன பண்றேனே தெரியாது, ஒரே பயமா இருக்கும். எங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சிப்பேன், கட்டி பிடிச்சுன்னு படுத்துப்பேன் பேசாம. ரொம்ப நேரம் அப்படியே இருப்பேன். என் உடம்புல இருந்து சூடு அனல் பறக்கும் பயங்கரமா. ஆனா எங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்னை அரவணைச்சுப்பாங்க அப்படியே. பல நேரங்கள்ல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுது இல்லையா? யாருக்குமே இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. எனக்கு கூட தேவைப்படுது தான். அந்த மாதிரி ஒரு அரவணைப்பு தேவைப்படுது. பல நேரங்கள்ல அம்மா சரி இருக்காம இருக்கலாம், அம்மாக்கு நிறைய வேலை இருக்கலாம், அம்மா வெளியே வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், அல்லது அம்மா பல வேலைகள்ல நம்மளை கண்டுக்காம இருக்கலாம். சிலருக்கு அம்மாவே இல்லாம கூட இருக்கலாம், சிலருக்கு அம்மா இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு கிடைக்காம இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய தாயாய் தகப்பனா இருக்கிறார். அவர் சொல்ற, தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற. ஏசாயா 66:13 அவர் சொல்றாரு, தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் அப்படிங்கிறார். நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஒரு சைல்ட, ஒரு சிறு பிள்ளைய ஒரு தாய் எப்படி இடுப்புல வச்சு தூக்கியே வச்சுட்டு இருக்காங்க. சில அம்மாங்க பிள்ளைங்களை கீழே விடவே மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் சொல்ற 13 ஏசாயா 66:13 நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில வைத்து தாளாட்டப்படுவீர்கள். யாரு? கர்த்தர் சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு தாய் கிட்ட இருந்து கிடைக்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர்ட்ட இருந்து நிச்சயமா கிடைக்குங்க. பல நேரங்கள்ல அவர் நம்மள தோளின் மேல சுமக்கிறாரு. லூக்கா 15 நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 100 ஆடு இருந்துச்சான் ஒருத்தனுக்கு. அதுல ஒரு ஆடு தொலைஞ்சு போயிச்சான். அந்த ஒரு ஆடு தொலைஞ்ச உடனே 99 ஆடுகளை மற்ற மேய்ப்பர்கள் இடத்துல விட்டுட்டு இந்த ஒரு ஆடு காணாம போன ஆடை தேடி போயிட்டு இருக்கான். தேடி போய் அந்த ஆட்டை கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆட்டை தூக்கி தன்னுடைய தோளின் மேல போட்டு வந்து, அந்த ஆட்டு கால் இல்லையா, நடக்காதா? நடக்கும். ஆனா இப்ப இந்த ஆட்டு மேல அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கரிசனை, ஒரு அன்பு, ஒரு பரிவு, ஒரு பெரிய பாசம், ஒரு பெரிய லவ் அந்த ஆட்டு மேல. இவ்வளவு நேரம் நான் பிரிஞ்சிருந்திருக்கேன், இனிமேல் உன்னை விட்டு நான் பிரிய போறது கிடையாது. எடுத்து தோல் மேல போட்டு கொண்டு நேரா வீட்டுக்கு வந்து தன்னுடைய சிநேகிதர்களை பார்த்து சொல்றான், என்னோட ஆடு தொலைஞ்சு போச்சு, இப்ப நான் போய் தேடி கண்டுபிடிச்சேன், வாங்க என் கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். எல்லாருக்கும் சொல்றான், அந்த ஆடு தொலைஞ்சு போச்சு, அது கிடைச்சிச்சு எனக்கு. எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. கர்த்தர் கூட நம்மளை தேடி வந்தார். அந்த உலகத்துல பாவிகளா இருந்தோம், அவர் நம்ம தேடி வந்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தமாக்கி இப்ப அவர் தோள் மேல நம்மளை போட்டுட்டு இருக்காரு. பல நேரங்கள்ல என்னோட பிள்ளைகளை நான் நிறைய முறை தோள் மேல சுமந்துருக்கேன். தோல்ல மேல தூக்கி வச்சுப்பேன், 2 காலிங்க விட்டு அந்த மாதிரி தூக்கிருக்கேன். இப்ப வளர்ந்துட்டாங்க, இப்பெல்லாம் தூக்க முடியுமா? நம்ம நசிங்கப்படுவோம். இப்ப தூக்க முடியாது. ஆசையா இருக்கு, இப்ப கூட என்ன தூக்கி வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா தூக்க முடியாது. ஏன்னா வளர்ந்துட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் அவர் தோள் மேல நம்ம சுமக்கிறவரா இருக்கிறார். புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல கர்த்தர் இந்நாள் வரைக்கும் உங்களை தம்முடைய தோளின் மேல சுமந்து வருகிறார். எவ்வளவு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குறாரு பாருங்க. நான் சொல்ல, கர்த்தர் என்னோட மேய்ப்பரா இருக்கிறார். ஒரு நாளும் சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க, அவர் என்னோட மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். பல நேரங்களில் பாருங்க, நம்ம ஒரு குடும்பத்துல தான் இருக்கோம், தாயினுடைய அன்பும் தகப்பனுடைய அன்பும் நமக்கு கிடைக்காமே போயிடுது. பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா தாயும் தகப்பனுமே சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய சண்டை. பிள்ளைங்களோட மனசுலாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வீடுகள்ல இதெல்லாம் நடக்குது. அப்பா அம்மா ஒரு பக்கம் சண்டை போட்டுன்னு கத்தின்னு கூச்சல் போட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். பல நேரங்கள்ல அவங்களுக்கே சண்டை போட்டுன்னு மூஞ்ச தூக்கி வச்சுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க. அப்பா நான் டர்றன்னு வண்டி எடுத்து வெளியே போயிடுவாரு, அவர் பாட்டுக்கிட்டு எங்கேயாவது. அம்மாவும் மூஞ்ச தூக்கி வச்சுன்னு உம்முன்னு தூக்கி வச்சுன்னு சும்மா லேசா போய் அம்மான்னு கேட்டா கூட என்ன அப்படின்னு ஒரு கோபமா கேட்பாங்க. ஏன்னா சண்டை அங்க ரொம்ப முத்திட்டு இருக்குதுங்க. அன்பு கிடைக்காது. பல நேரங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, 2 பேரும் இருக்காங்க, ஆனா பல வீடுகள்ல பிள்ளைகளுக்கு அன்பு கிடைக்காது. நான் சொல்றேன், இவர் தம்மிடத்துல வருகிற ஒருத்தரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதே இல்லைங்க, அவர்களை சேர்த்து அணைத்துக் கொள்கிறார்.
அவர் நேசிக்கிறார், தோள்ல சுமக்கிறார், மடியில வைத்து தாளாட்டுகிறார். இதெல்லாம் அவர் நம்மளுக்கு செய்யறது. ஏன்? நாம் அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார். அவர் கண்டுபிடிக்கிறார் எங்க போனா நம்ம நல்லா இருப்போம், எந்த பாதையில போனா நம்ம நல்லா இருப்போம்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் அமர்ந்த தண்ணீர் லண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் லண்டில் கொண்டு போய் விடுகிறார். அது மட்டும் இல்ல, அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார். நான் சொன்னல, பல நேரங்களில் நம்ம கம்ஃபர்ட் தேவைப்படுது. இப்ப என்னமோ சொல்றாங்க ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய டிப்ரெஷன் வருதாங்க. என்னத்துக்கு வருதுன்னே தெரியல ஒன்றும். எப்ப பார்த்தாலும் ஒரே டிப்ரெஷன். யாரும் என்ன நேசிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லமா இருக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா சண்டை போடுறாங்க. நல்லதான் ஃப்ரெண்டா இருந்தாங்க, ஆனா இப்போ வந்து சண்டை போட்டுன்னு என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும், அந்த மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன். அப்படிப்பட்ட நேரங்கள்ல கூட நமக்கு கம்ஃபர்ட் தேவைப்படுது. ஏன்னா யாராவது நம்மளை வந்து தேற்ற வேண்டும், அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை கம்ஃபர்ட் பண்ணணும், நம்மளை அரவணைச்சு, நான் இருக்கேன், நீ பயப்படாத, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, சொல்ற யாரும் கூட இருக்க முடியாது. ஏன்னா சொல்றவங்களும் மனுஷன் தான், அவனுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும். அவன் கூட இருக்கவே முடியாது பாருங்க. அவன் சொல்லுவான் வந்து 1000 சொல்லுவான், நான் உன் கூடவே இருக்கேன், உன் நோட்டு பிரியவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் எல்லாம் சொல்லுவான். ஆனா முடியாது. ஏன்னா அவனும் ஒரு மனுஷன், அவனுக்கும் பிரச்சனை இருக்கு, அவனுக்கும் டென்ஷன் ஆகும், அவனுக்கும் டிப்ரெஷன் வரும். ஆனா இந்த தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் மட்டும் இல்ல, நித்திய தேவனா இருக்கிறார். இவர் என்றென்றைக்கும் டிப்ரெஷனுக்குள்ள போகவே முடியாது. அவர் சொல்றாரு, நான் உன் ஆத்மாவை தேட்டுகிறேன். ஐ லவ் யூ சோ மச் அண்ட் ஐ ஹாவ் கம்பேஷன் ஆன் யூ அப்படிங்கிறார். 78ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை நீங்க லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, he cared for us with a true heart and lead us with his skillful hands அப்படிங்கிறார். உண்மையான இருதயத்தோடு அவர் நம்மளை நேசிக்கிறார், கேர் கொடுக்கிறார் நம்மளுக்கு. உண்மையான இருதயத்தோடு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. எத்தனையோ பேர் வருவானுங்க பாருங்க, ஏமாத்தத்துக்குனே வருவானுங்க. ரொம்ப கேர் கொடுக்குறோம்னு நினைக்க நம்ம நினைச்சுப்போம் அப்படியே, ரொம்ப கேருங்க, ஒரு நான் கேர் பண்றாருன்னு, ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். எல்லாமே தப்பு. ஏதோ ஒரு பெனிஃபிட்காக தான் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, பேசுறாங்க, கேர்லாம் கொடுக்குறாங்க. உண்மையான கேரை வந்து ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அது சொல்றாரு, he cared for them with the true heart. உண்மையான இருதயத்தோடு, அக்கறையோட, அன்போட நான் இருக்கிறேன். அப்ப நம்ம யார்கிட்ட வரணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர்கிட்ட வரும்போது தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். இவர்கிட்ட வரும்போது தான் பயம் நீங்கும், தைரியம் வரும். இவர்கிட்ட வரும்பொழுது தான் அந்த அரவணைப்பு, ஆறுதல் கிடைக்கும். உண்மையான சிநேகம் இவர்கிட்ட தான் கிடைக்கும், வேற யார்கிட்டையும் கிடைக்கவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஒருத்தன் கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அன்பை கொடுக்கவே முடியாது. உயிரை கொடுக்கக்கூடிய அன்பை இவர் மட்டும்தான் தர முடியுங்க. அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அது மட்டும் இல்ல, மாபெரும் வெற்றியை தருகிறார். என்னெல்லாம் தராரு, ஒரு குறையெல்லாம் பாத்துக்கிறாரு, அவர் தேற்றுறாரு, நம்மளை வழி நடத்துறாரு, நமக்கு வழி காட்டுறாரு, தேற்றுகிறார், கேர் கொடுக்கிறார், அன்பு செலுத்துகிறார், அரவணைக்கிறார், வெற்றியை கொடுக்கிறாரு, பயத்தை போக்குறார், தைரியத்தை கொடுக்கிறார். தாவீது சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறார். அந்த ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும். அவர் என் கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் விசுவாசம் நமக்கு வந்துச்சுன்னா அசைக்கவே முடியாது பாரு. நம்மள பயத்தை போக்குறார், தைரியத்தை கொடுக்கிறாரு, சத்ருவின் மேல ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார், மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறாரு. அப்புறம் நன்மையும் கிருபையும் நம்ம பின்னாடி வரும்படி செய்யறாரு, நீடித்த நாட்களை நமக்கு தர. எவ்வளவு நாள் இருக்குமோ கர்த்தருடைய வீட்டுல இருக்க முடியும் நம்ம. கண்டிப்பா கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட வரும்போது பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு கர்த்தரை நம்புற ஒவ்வொருவருக்கும் அவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அருள வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம், அவரை இறுக்கமா பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச அறிக்கையை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம்.
தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை படுவதில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் என் பட்சத்தில் இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். தேவன் எனக்குள் வாசம் பண்ணுவதால் எனக்குள் வாசம் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் அவர் தழும்புகளால் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறேன் என்பதை இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கை அவருடைய கையில் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் காரியங்களை எல்லாம் கர்த்தரின் காரியம் வாய்க்கச் செய்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடே அவர் வேதனையை கொடுப்பதில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே இப்பொழுது லென்த் டேஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுனால சிலுவை தியான கூட்டங்கள் நடைபெறுகிறது நம்முடைய சபையிலே 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும். மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை நம்முடைய சபையிலே இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. சிலுவை தியான கூட்டங்கள். தயவுசெய்து சபையார் அனைவரும் வந்து இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே நமக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.